அது எத்தனை நாளைக்கு தாங்க நாங்களாம் ஆஃப் ரோல்லே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒசூர்ல. நீ படிச்சு முடிச்சு 10 வருஷம் இருந்தா கூட பரவாயில்ல, நீ ஒரு ஆஃப் ரோல் ஜாப்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒசூர் சரௌண்டிங்ல. ஒவ்வொரு கம்பெனிலையும் பாருங்க ஆன் ரோல் ஜாப் எங்கிருந்து கொண்டு வராங்க, வெளி காலேஜ்ல இருந்து, அதாவது நல்ல பெரிய பெரிய காலேஜ்ல இருந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு கிரேட்லயும் நல்லா ஃபீஸ் கட்டி படிச்சவங்கள எடுத்து வந்து ஆன் ரோல்ல உட்கார வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமோ ஐடிஐ எல்லாம் ஒரு பேசிக்கான காலேஜ்ல படிச்சுட்டு வந்தவங்கள ஏங்க நீங்க எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அவங்களாம் ஆஃப் ரோல்ல 10 வருஷம் ஆனா கூட உட்கார வச்சு ஒரே சேலரியை கொடுக்குறீங்க? மேக்ஸிமம் இன்கிரிமெண்ட் வந்து பர் இயருக்கு 1500, அதுவே மேக்ஸிமம். இதை வாங்குறதுக்கு நீங்க ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து. இந்த நிலைமைலாம் எப்பங்க மாறும்? வருஷம் வருஷம் புது புதுசா ஒவ்வொருத்தர் வராங்க, அவங்கள ஒரு 4 வருஷம் ஆஃப் ரோல்ல வச்சுட்டு திருப்பி அமைச்சிட்டு புது புதுசா எடுக்கிறீங்க. அவன் 4 வருஷம் கழிச்சு போயிட்டு என்ன பண்றான் ஏது பண்றான்றது தெரியல. ஆமாப்பா, வருஷத்துக்கு பல லட்சம் பேர் வெளியே வராங்க, எல்லாருக்கும் ஆன் ரோல்ல உட்கார வச்சு கொடுத்துருக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? ஆமா கொடுக்கணுங்க. ஏன் கொடுக்க முடியாது? ஏன் நீங்க வெளி மாநிலத்துல இருந்து இந்திக்காரங்களை ஏற்கறீங்க? அந்த ஜாபை ஒரு ஆன் ரோல்ல கொடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு தான், அதுக்கு அடுத்து ஒரு பர்சன்டேஜ் தான் அதர் ஸ்டேட்னு கொடுக்குறாங்க. பட் ஆனா அந்த மாதிரி இல்ல நம்ம தமிழ்நாட்டில். எங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இங்க 15,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வராங்க, அவங்களுக்கு எல்லாமே போயிட்டு கையில ஒரு 6,000 7,000 தான் நிக்குது. இதெல்லாம் எப்ப மாறும் எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணி அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு 80% இங்க தான் ஆன் ரோல் ஜாப் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஒரு 20% அதர் ஸ்டேட் இல்லாம வேற யாருக்குன்னா கொடுத்தா நல்லா இருக்கும். இதை தான் நாங்க இந்த வீடியோல கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். மட்டில் டாடா பை.